திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பு வாபஸ் ஆனதை அடுத்து மீண்டும் எம்எல்ஏ ஆனார் பொன்முடி. திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக மீண்டும் பொன்முடி பதவியேற்கிறார். எம்எல்ஏவாவதை தொடர்ந்து மீண்டும் அமைச்சராகிறார் பொன்முடி. எம்எல்ஏவாக தொடர்வதை அடுத்து மீண்டும் பொன்முடி அமைச்சராகிறார். திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக பொன்முடி தொடர்வதை தொடர்ந்து அவர் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். இன்று மாலை அல்லது நாளை பதவியேற்க இருப்பதாக தெரிகிறது. பொன்முடி இன்று மாலை அல்லது நாளை பதவியேற்க இருப்பதாக தெரிவதை தொடர்ந்து அவர் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக மீண்டும் பொன்முடி இன்று மாலை அல்லது நாளை பதவியேற்க இருப்பதை தொடர்ந்து அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். எம்எல்ஏவாக அவர் தொடர்வதை தொடர்ந்து மீண்டும் பொன்முடி அமைச்சராகிறார். இன்று மாலை அல்லது நாளை அமைச்சராக அவர் பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குற்றவாளி என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த நிலையில் அதன் உத்தரவு நகல் வெளியானதை தொடர்ந்து தற்போது திருக்கோவிலூர் தொகுதி காலியாவதாக இருந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக மீண்டும் பொன்முடி பதவியேற்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் அமைச்சராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொன்முடியை மீண்டும் நியமிக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நாளைக்குள் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். எம்எல்ஏவாக அவர் தொடர்வதை அடுத்து மீண்டும் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் பொன்முடி. இன்று மாலை அல்லது நாளை அவர் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இன்று மாலை அல்லது நாளை பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் யாழினி. முதலமைச்சர் எழுதியிருக்கும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்க விஷயங்கள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருக்கோவிலூர் தொகுதிக்கு முதலில் அறிவிக்கப்பட்டிருந்த இடைத்தேர்தலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்று மாலை அல்லது நாளை அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவியேற்பார் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களால் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் திருக்கோவிலூருக்கான அதை காலியாக அறிவித்து ஒரு அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தது. அதனை ரத்து செய்து தற்போது ஒரு அறிவிப்பு என்பதும் வெளியாகி இருக்கிறது. இன்று அல்லது நாளை காலை அவர் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாலை காலை அமைச்சராக அவர் பதவியேற்பு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.